இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய தலைமையில நீல மாணவர் அமைப்பு சார்பாக சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டம் நீட்டுக்கு எதிராகவும் சிஜேபி அமைப்பின் போராட்டத்துக்கு ஆதரவாகவும் நடைபெற்றுச்சு. அதுல இயக்குனர் வெற்றிமாறன், அமீர் மற்றும் நிறைய திரைப்பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல இயக்குனர் ரஞ்சித், அமீர், வெற்றிமாறன் போன்ற நபர்கள் பேசின கருத்துக்கள் டிவிகே மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் சமூக ஊடகங்கள்ல பரவலா ஒரு கருத்தா பேசப்பட்டிருக்குது. அதுல அவங்க வச்ச குற்றச்சாட்டுகள் பேசு பொருளா இருக்குது. அப்படி அவங்க என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். நீங்க முதல்ல நம்ம வீடியோக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. இயக்குனர் ரஞ்சித் ஆளும் தாவிக அரசு மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. அதுல முதன்மையான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இப்போ டெல்லியில சிஜேபியின் மீது ஆளும் பாஜக அரசு எவ்விதமான வன்முறைகளை நிகழ்த்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இங்க தமிழ்நாட்டுல மாணவர்கள் போராடும் பொழுது அவர்களை காவல்துறை கைது செய்யறதும், அவர்கள் மீதான உரிமை மீறல், அதே மாதிரி அவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்படுற விஷயங்கள்லாம் கண்டனத்துக்குரியது. நீட்டுக்கு எதிராக பேசின ஒரு தலைவர் தான் விஜய். நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறதா தாவேக அரசு. அப்பேற்பட்ட ஒரு அரசியை இப்படிலாம் செய்யுது. இன்னைக்கு மெரினா காவல்துறையோட கட்டுப்பாட்டுல பூட்டப்பட்டிருக்குது. ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது? ஆக நீட்டுக்கு எதிரான போராட்டங்களை இந்த அரசு தடுக்குதா அப்படின்ற கேள்வியை எழுப்புது. ஆக ஆளும் தாவேக அரசு இனி வரும் காலங்களில் நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தரணும், பொது இடங்கள்ல அவங்க போராடுறதுக்கு அனுமதிக்க மாதிரியான கோரிக்கைகளை அவர் வைக்கிறார். இரண்டாவது முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இப்போ தாவேக அரசு தலைமையில கிட்டத்தட்ட 8 தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல மாண்புமிகு சமூக நீதி அமைச்சர் திரு வன்னியரசு அவர்களை தவிர்த்துட்டு கிட்டத்தட்ட 7 அமைச்சர்கள் தலித்துகளுக்காக என்ன பண்ணாங்க, தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனைகளுடைய அவருடைய நிலைப்பாடு என்ன, தலித்துகளுக்கான என்ன உதவிகள் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். அதே மாதிரி திரு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு தலித்தா இல்ல நான் தலித்தா அப்படின்றது எங்களுக்கு எழும்பூர்ல ஒரு போட்டி போடுறப்பதான் எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு முற்காலங்கள்ல யூடியூபரா இருந்த அவர் தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கும்போது, தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனைகள் நடக்கும்போது என்ன போராட்டங்கள் பண்ணாரு, என்ன நிலைப்பாட்டுல இருந்தாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறார். இன்னைக்கு டெல்லியில சந்தர் மந்தர்ல சிஜேபியினுடைய போராட்டத்தின் போது புரட்சியாளர் அம்பேத்கருடைய படங்கள் பயன்படுத்தப்படுறதை நம்ம பார்க்கிறோம். ஜெய்பீம் அப்படின்ற முழக்கம் அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு முழக்கமா இருக்குது. ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை ஒரு ஆயுதமா அவருடைய அரசமைப்பு அடிப்படையை வச்சு மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் சொல்ற நம்ம, கல்வியில முன்னேறி இருக்கோம் அப்படின்னு சொல்ற நம்ம, சேலத்துல புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை கால் மேல கால் போட்டிருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சாதி வெறி ஆணவ கும்பல் அந்த சிலையை திறக்க விடாம பிரச்சனையை ஏற்படுத்தி அது ஒரு கலவரமா மாறி இன்னைக்கு எந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைச்சிருக்குது. அப்போ ஆளும் தாவிக அரசு தன்னுடைய கொள்கை தலைவருக்கு இவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்குது, அதற்கு எதிராக எந்த ஒரு போராட்டமும் அவங்க செய்யல. இந்த 7 தலித் அமைச்சர்களும் இதற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. திரு முதல்வர் விஜய் அவர்கள் இது குறித்து எந்த விதமான ஒரு விஷயமும் பேசல. ஆக இந்த 7 தலித் அமைச்சர்களும் எங்களுடைய பிரதிநிதிகள் கிடையாது. இன்னைக்கு வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ற நம்ம, அவர்களுக்கு ஒரு நாகரிகமே கிடையாது அப்படின்னு நிறைய யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் பார்க்குற நம்ம இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை சாதியை கடந்து, மதத்தை கடந்து ஒரு அறிவாயுதமா பயன்படுத்துறத நம்ம பார்க்குறோம். ஆனா இன்னைக்கு பெரும் வரலாறு சொல்றோம், தமிழன்னு சொல்றோம், யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படின்னு சொல்றோம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சமத்துவ கருத்துக்களை பேசின தமிழ் சமூகம் சாதியால இன்னும் மங்கி போயிருக்குதா அப்படின்ற கேள்வி திரு ரஞ்சித் அவர்களுடைய குற்றச்சாட்டுல இருந்து நமக்கு தெரியுது. ஆக புரட்சியாளர் அம்பேத்கரை இனிமே சாதியை கடந்து இங்க தமிழ் சமூகம் ஏத்துக்கல அப்படின்றது நமக்கு இங்க புலப்படுது. இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி அதுல தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கிறப்போ ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, உணர்ச்சி வசப்பட்டு அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம அமைச்சர்களும் அழுகுறாங்க, தமிழ்நாடே இன்னைக்கு அழுதுட்டு இருக்குது. ஆனா இந்த ஒரு மனநிலையில் இருக்கிற தாவக தொண்டர்கள், தாவகனுடைய கட்சியினர்கள் ஏன் தன்னுடைய கொள்கை தலைவருக்கு அநீதி ஏற்பட்டப்போ உணர்ச்சி வசப்படலை, அதுக்கு எதிராக போராடலை? ஆக
ஒரு திரை கவர்ச்சி. அதே மாதிரி திரு விஜய் அவர்களை மையப்படுத்தியே மட்டுமே இந்த கட்சி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது. ஆக இந்த மாதிரியான கருத்துக்களை திரு ரஞ்சித் அவர்கள் வந்து சொல்லும்போது தாவேக்காவினரும் இருந்தாலும் சரி, மற்ற சமூக ஊடகங்களா இருந்தாலும் சரி, சோசியல் மீடியால என்ன கருத்து பரப்பப்படுது அப்படின்னா இவர் ஒரு சாதி வெறியர், தன்னுடைய சாதிய பேசுறதே இவருக்கு ஒரு வேலையா போச்சு, நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ற இடத்துல ஏன் இவர் இந்த மாதிரி சாதிகளை பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இயக்குனர் ப ரஞ்சித்தை நீங்க உற்று கவனிச்சீங்கன்னா தெரியும், என்னைக்குமே வந்து தன்னுடைய சாதியவோ புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய சாதிக்கான தலைவர் என்றுமே எங்கேயுமே பதிவு செஞ்சதே கிடையாது. இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்ததுக்கு முன்னாடி, தமிழ் சினிமாவுக்கு வந்ததுக்கு பின்னாடின்ற ஒரு வரலாறை நம்ம பேசலாம். இன்னைக்கு தமிழ் சினிமால வந்து தலித்தியம் இவ்வளவு மிகப்பெரிய அளவுல பேசப்படுது, விளிம்புநிலை மக்களுடைய அரசியல் பேசப்படுது அப்படின்றதுக்கு காரணம் வந்து அடித்தளம் போட்டவர் திரு இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள். இன்னைக்கு ஒரு புதுமுக இயக்குனர் வந்து ஒரு தலித்துகளுடைய வாழ்வியலை நான் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு நினைச்சு சினிமா எடுக்க முடியும்ன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது வந்து திரு ப ரஞ்சித் அவர்கள் தான். இது 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 இப்போ நேத்து நடக்கிறது பிரச்சனை கிடையாது. தலித்துகளுக்கு உள்ள இருந்து ஒரு லீடர் வராங்க, தலித்துகள் சார்பா ஒரு தலைவர் வராங்க அப்படின்னா இவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா இவர்கள் சாதி தலைவர்கள், இவர்கள் வந்து ரவுடிகள், இவர்கள் வந்து கட்ட பஞ்சாயத்து செய்பவர்கள்னு சொல்லி ஆண்டாண்டு காலமா பரப்பக்கூடிய வெறுப்பு அரசியல் தான் இது. ஆனா இன்னைக்கு பொது சமூகம்னு சொல்லக்கூடியவங்க ஜாதி வெறி எவ்வளவு பேசினாலும், பொது ஊடகங்கள்ல ஜாதி ரீதிய வன்மத்தை கக்குனாலும், ஜாதி ரீதியான ஒரு ஆணவ பேச்சுக்களை பேசினாலும் அவர்கள் வந்து பொது தலைவர் ஆகிறார்கள். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு. இன்னுமே தமிழ் சமூகம் ஜாதிய மனநிலையிலிருந்து வெளியே வரல அப்படின்றது வந்து இது நமக்கு நல்லா தெரியுது. ஆக இன்னைக்கு பெரும்பான்மை தனி தொகுதிகளை ஜெயிச்ச தாவேக்கா அதை ஜெயிக்க வச்ச தலித் மக்களாக இருந்தாலும் சரி, விளிம்புநிலை மக்களாக இருந்தாலும் சரி, ஆக தன்னுடைய கொள்கை தலைவரவே வந்து அநீதி இழைக்கும் போது அவங்க போராடலை என்ற கேள்விக்குரிய நீங்க எழுப்பணும். தாவேக்கா அரசினிடம் இந்த கேள்விகளை வந்து கேட்கணும்.